அதிதீவிர புயலாக மாறிய வார்த் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை புரட்டி போட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான வார்த் புயல் வலுவிழந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அதிதீவிர புயலாக உருமாறியது. இதன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியது. காலை நேரத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வங்கக்கடலில் உருவான வார்த் புயல் இன்று திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்தது. சென்னையில் இதனை செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்றார். அதிதீவிர புயல் வார்த் சென்னை அருகே இன்று 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்தது. கரை கடந்த பொழுது தரைக்காற்றானது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. தற்பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 75 கிலோமீட்டர் முதல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. தொடர்ந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மழை படிப்படியாக குறையக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும். ஆனால் படிப்படியாக அளவு குறையும்.